சினி ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே இப்போ நீங்கள் செருப்பு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறது தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் வந்து கூப்பிட்றேன் மச்சான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணது காவலன் படத்தில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஞாபகங்கள் விஜய் சார் படம் ஒர்க் பண்ணேன். கண்ணால் எடுத்து ஆசையாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது அடுத்தது ரம்மி படம் ஒர்க் பண்ணேன். அந்த கிளைமேக்ஸில் கூட. ஆமாம், அந்த கிளைமேக்ஸ் காலேஜ் சீனில் வர்றது. எதனா ஒரு சீனில் நடித்து நம்மளையும் ஒருத்தரை கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் ஏன்னா என் ஃபேமிலி அவ்வளோதான் டாமினேட் எல்லாமே கஷ்டம் மெரிச்சு ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ கை ரெண்டாக உடஞ்சிடுச்சு. அது அப்போ வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அப்போ நான் என் தங்கச்சி பாவம் எங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் முடியல. அவளும் ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு 10,000 ரூபா நம்ம கொடுக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் 10,000 ரூபான்னா கேட்டே அந்த மாதிரி உதவி கேட்டிருக்கீங்க இப்போ? ஆனால் நான் கேட்டாலும் அது சரிடா அவ்வளோதான் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ அருண்கிட்ட கிம்லா ஆப்ரேட்டராக இருக்காரு. அவர்கிட்டயே நான் சொல்லிட்டு இருக்கேன். அருண்கிட்டயே நான் கேட்டுட்டு இருக்கேன். மச்சான் ஒரு அசிஸ்டண்டாக கூப்பிட்டு போகிறேன் மச்சான், அங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, அப்போ இந்த உடம்புனால தான் எல்லாரும் என்னை டாமினேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனால் இந்த உடம்பு வச்சே நான் ஒரு நாள் பெரிய ஆவேன். எவ்வளோதான் டாமினேட் பண்ணாலும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் சொல்லுவாங்க எனக்கு, நான் எவ்வளோதான் திட்டாதான் எங்கள் அம்மா என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோண்ணா, ஏன்னா பசங்களை தட்டி உக்கார வச்சு எல்லாம் டாமினேட் பண்ணி இவனா வாழக்கூடாது, கடைசி வரைக்கும் மற்றவங்க கை எதிர்பார்க்கணும்னு சொன்னா போது என் பையன் வருவான், ஜெயிப்பான். அப்படிதான். ஆனால் எப்படின்னா இருக்கீங்க, என்னை யாருன்னு தெரியுதானான்னு கேட்டேன். ஆனால் டேய் நீயாடா அப்படின்னு சொல்லி என்னை எல்லாரும் முன்னாடி கட்டி பிடிச்சார். அவர் பேசுகிற அர்த்தங்கள், அவரும் கஷ்டப்பட்டதான் உள்ள டாமினேட் பண்ணி உள்ள வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வால்பேப்பரே அதுதான், அவர் போட்டோதான் வச்சிருக்க விஜய் சேதுபதி நம்பி. பெட்டர் டுடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் பார்த்தசாரதி. இன்னைக்கு நம்மோட அபினேஷ் பிரதர் தான் இருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய படங்களில் வந்து சின்ன சின்ன ரோல்களில் நடித்தவர். திரையில் வந்து ஒரு சின்ன ரோலில் வந்து நடிச்சிடணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பலருடைய கனவாக இருக்கும். 15 வருஷமாக அபினேஷ் பிரதர் வந்து சின்ன சின்ன ரோல்களில் நடித்து நிறைய படங்களில் வந்து நம்ம ஈஸியாக இவரை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நாங்கள் ஏன் அபினேஷ் பிரதரை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இங்கே சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு செருப்பு கடையில் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு நடிகரை வந்து நம்ம செருப்பு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட நம்ம கூப்பிட்டு பேசிட்டு இருந்தோம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 15 இயர்ஸ் உங்களை நாங்கள் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், சின்ன சின்ன வேடங்களில் வந்திருக்கீங்க. இந்த சினிமா கனவு அப்படிங்கிறது இல்லை, இது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீம். சினிமாவில் நடிக்கணும், ஒரு சின்ன ஃப்ரேமில் நம்ம வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லட்சம் பேர் காத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி சினிமா வாய்ப்பு கிடைச்சிது? நீங்கள் முதல்ல என்ன படங்கள் வந்து அப்படி உள்ள வந்தீங்க? ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணது காவலன் படத்தில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஞாபகங்கள் விஜய் சார் படம் ஒர்க் பண்ணேன். கண்ணால் எடுத்து ஆசையாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் தான் ரொம்ப அந்த அடுத்தது ரம்மி படம் ஒர்க் பண்ணேன். அந்த கிளைமேக்ஸில் கூட. ஆமாம், அந்த கிளைமேக்ஸ் காலேஜ் சீனில் வர்றது எல்லாமே நான் அது பண்ணியிருக்கேன். நானும் நிறையா ஆர்டிஸ்ட்டுங்க இங்கே டீகள் எல்லாருக்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருக்கிட்டையும் என்னோடய ரம்மி படம் நடித்தது, அது டைரக்டர் வந்து ஒரு பெரிய கஷ்டப்பட்டு வளர்ந்த டைரக்டர் தான். ஆனாலும் எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி இதை நடிச்சே ஆகணும், அதை நீ அந்த சீனுக்கு நீ தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி என்னை நான் நடிக்க வச்சாங்க. அதுவும் ஒரு கேமரா ஸ்டண்டாக தான். எல்லாமே லென்ஸும் வேலையும் பார்த்துக்கிட்டு எடுத்து கொடுத்துக்குன்னு கேமரா ஸ்டண்டாகவும். ஆமாம், கேமரா ஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். சந்தானம் சார் படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன். வல்லவனுக்குள்ள யுத்தம், அதுலேயும் சைக்கிள் எல்லாம் சார் படத்தில் 2 படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரும் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்காரு, சந்தானம் சாரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. எல்லாரும் அந்த என்னை எல்லாருக்கும் பிடிச்சிரும். என் கூட பழகுறவங்க நான் எல்லாருமே ஒரு ஜாலியாக இருந்துருவேன். யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்.
என் ஒர்க்கு கொடுத்தா நான் பண்ணிடுவேன். இப்போ கடைசி என்ன படம் நடிச்சீங்க? வல்லவனுக்குள்ள சைக்கிள் சீன்ஸ் தான். ஓ, அதான் கடைசி. அதுதான். அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு கேப்பு? அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்புங்க ரொம்ப, ஏன்னா நடிக்க போயிட்டான். பெங்களூர்லயும் நடிச்சிருக்கேன் நிறைய. சின்ன சின்ன மலையாள படத்துலயும் பனானா சாப்பிட்ற மாதிரி நிறைய இந்த ஸ்பைக்குனா வச்சு அதுவும் காலேஜ் சீன் தான். நிறைய ஒரு தெலுங்கு படத்துலயும் அப்படியே ஒர்க் பண்ணும்போது அப்படியே நடிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த சினிமாவுக்குள்ள போகணும், நம்மளும் சினிமாவில் இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நடிக்கணும், எல்லாமே ஒரு பெரிய கனவுகளோட தான் உள்ள வரும். உனக்கு கிடைக்கிற ரோலை வந்து வேஸ்ட் பண்ணாம நடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒண்ணு. அது எனக்கு என்னன்னா, ஒருத்தரும் கஷ்டப்படுறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்னன்னா எதனா ஒரு சீன்ல நடிச்சு நம்மளையும் ஒருத்தரை கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் ஏன்னா என் ஃபேமிலி அவ்வளோ டாமினேட் எல்லாமே கஷ்டம் மெரிச்சு ஓரளவுக்கு நான் இப்படி வந்திருக்கேன். இன்னும் இது பத்தலை. ஆனால் நான் இது எப்படி இருந்தாலும் இது ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இதே ஏமிஎம் தேட்டரில் நான் க்யூவில் நின்னா அதே க்யூ வந்து எனக்கு கண்டிப்பாக நிற்கும். என்னால் எவ்வளோ ஃபோர்ஸ் நான் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். இந்த சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு? அது எப்படி வந்துச்சுன்னா, அது வந்து எங்கள் அம்மா அவங்க அண்ணா கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான் அவனை, அப்படி சரி ஓகே ஃபீல்டில் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே போய் அவர் சேர்த்து விட்டார். எப்படியோ கஷ்டப்பட்டு தான் உள்ளே சேர்த்து விட்டாங்க. ஏன்னா படிச்சிருக்கணும், பேசிக் நம்ம படிப்பு தான். அங்கே படிப்பு இல்லைன்னு யாரும் எதுவும் இல்லை. ஓரளவுக்கு எல்லாருமே இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே இருந்தாலே படிப்பு தான் எதிர்பார்க்குறாங்க. படிப்பு இல்லாமே எனக்கு இப்போ கூட எங்கள் ஆனந்த் சினி சர்வீஸில் பாபண்ணா வந்து சின்ன வயசுலேருந்து அவர் காரு ரேசர், ரேஸ் கார்னா ஓட்டுவார். அப்படியே எனக்கு ஏற்கனவே பைத்தியம், ரேஸ் கார் பைக்கு எல்லாமே நான் அப்படி ஓட்டினவன் தான். பயம் இருக்காது, ஆனால் பயம் இருந்தாலும் தைரியமாக இந்த கேப்பில் போயிடுவேன்னு அந்த ஒரு என்னோட கெஸ். தைரியம் ஹாஸ்பிட்டல்லையும் அதுதான் சொன்னாங்க எனக்கு, உனக்கு தைரியம் இருக்கு, இப்படியோ நீ ஜெயிச்சிருவ. என்ன நடந்துச்சு ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு? அப்படி என்ன நடந்துச்சு? அதுதான் இந்த ஆக்சிடென்ட் ஆகி இப்போ கை 2ஆ உடஞ்சிருச்சு. அது அப்போ வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இங்கே வீட்டுக்கு 2 கேனு எடுத்துன்னு வந்து வச்சு கொடுத்துட்டு திருப்பி ஊருக்கு போகிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறதுக்காக பாஸ்போர்ட்டுக்கோ அதுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கோ ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு போனேன். அப்போ நடந்தது எனக்கு. ஸோ இப்போ ஒரு விபத்து நடக்குது, நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் அந்த ஒரு விபத்து ஒன்று வருது, நம்ம வேற ஒரு ட்ரீமில் இருக்கோம், ஆனால் வந்து இந்த விபத்து வந்து நம்மளை அப்படியே முடக்கி போட்டுருச்சு. அப்படிங்கும்போது டோட்டலாகவே எனக்கு இப்போ எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படு. எங்கள் அம்மா இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. எவ்வளோதான் டாமினேட் பண்ணாலும் எங்கள் அம்மா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் சொல்லுவாங்க எனக்கு, நான் எவ்வளோதான் திட்டாலும் எங்கள் அம்மா என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ ஏன்னா கோபம் பேசுகிற அந்த மாதிரி இருக்கிற டைமில் எல்லாமே எங்கள் அம்மா, அது என் தங்கச்சி. ப்ரோ எமோஷ்னல் ஆகாதீங்க, அது எனக்கு வந்துருச்சு ப்ரோ. என்ன எதனால இவ்வளோ எமோஷ்னல் ஆகுறீங்க? ஏதாவது இப்போது நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை வந்து ஏன்டா உன்னால் இது முடியும் அது அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி வெளியில் கொண்டு வரேன்? இல்லைடா என்னால் அதெல்லாம் இது பண்ண முடியும், நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு. என் கூட இருக்கிற வரைக்கும் என்கிட்ட எமர்ஜென்சினா நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இப்போ நான் ஷூட்டிங்லேயே ரொம்ப முக்கியமான சீன் போயின்னு இருக்கோம், மச்சான் இந்த மாதிரி சிக்னலில் மாட்டிக்கிட்டேன் உடனே எனக்கு பண்ணி. ஆனால் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எவ்வளோ பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, ஒருத்தனுக்குன்னா ஃபோன் பண்ணிக்கலாம் எல்லாம் கட் பண்ணு. அப்போ தெரிஞ்சுக்கினேன் உலகம் இதுதான். எனக்கு தெரியாது, நான் கேட்டோன்னே எல்லாருக்கும் கொடுத்துருவேன். எனக்கு எமர்ஜென்சிக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்கும். நான் சொல்கிறது, எனக்கு எவ்வளோதான் என்னை திட்டினாலும் அவங்க கஷ்டப்படுறதில் எங்கள் அம்மா தான். எவ்வளோதான் பசங்களை தட்டி உக்கார வச்சு எல்லாம் டாமினேட் பண்ணி இவனா வாழக்கூடாது, கடைசி வரைக்கும் மற்றவங்க கை எதிர்பார்க்கணும்னு சொன்னா போது என் பையன் வருவான், ஜெயிப்பான். அப்படி தான். இப்போ நீங்கள் ஃபீல்டில் இருக்கும்போதோ இல்லை போயிட்டு ஸ்பாட்டில் இருக்கும்போதோ உங்களை வந்து யாராவது கேலி கிண்டெல்லாம் அடிச்சிருக்காங்களா? எல்லாம் கூப்பிடுவாங்களே, குண்டா வாடா, இது என்னடா ஒன்று நீ வரத்துக்குள்ளே ஷூட்டிங்கே பேக்கப். அவங்க எவ்வளோதான் அப்படி சொன்னாலும் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை வாங்கிட்டு நான் என் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு ஜாலியாக இருப்பேன், சிரிச்சுட்டே இருப்பேண்ணா. பண்ணுங்க வாழ்க்கை, நானும் ஜெயிப்பேன். அந்த ஒரு மோட்டிவேட்டு. அழுவேன், வந்து கஷ்டப்படுவேன்,
லைஃப்லேயும் நிறைய எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுருக்கேண்ணா. அது எப்படின்னு எனக்கு சொல்ல வரல. ரொம்ப டெர்மினேட். எங்கள் அம்மா இல்லாமல் நான் இல்லைண்ணா. எங்கள் அப்பா வந்து எங்களனா சின்ன வயசுலேயே விட்டுட்டு போனவர் தான் இருந்தார். வந்துட்டு வந்துட்டு போவார். அந்த மாதிரி தான். எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கன்னா இல்லவே இல்லை. எவ்வளோ கஷ்டங்கள், நிறைய ஃபேமிலி பிரச்சனைலேருந்து என் பையன் வருவான் அப்படின்னு சொல்லி கெத்தான் இருந்தாங்க. என் தங்கச்சி அவன் சாப்பிடாம படுத்துட்டான், எழுப்பி அவனை கொடு. என்னை எவ்வளோதான் திட்டினாலும் எங்கள் அம்மாயிட என் தங்கச்சி என்னை கேட்பா. அவளுக்கு நான் எப்படி இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணா நல்லா இருக்கணும் அப்படின்னு மோட்டிவேட் நிறைய பேர் இருக்காங்க. வாழ வைக்க வேண்டியது ஃபுல்லாகவே எங்கள் ஃபேமிலி தான், வேறு யாரும் இல்லை. இது வரைக்கும் சொந்த பந்தங்க யாரும் இங்கே வேணால் வரமாட்டாங்க. இருக்காங்களா இல்லையா, எங்கேயோ இருக்காங்க, அவ்வளோதான். என்றைக்குமே நாங்கள் இந்த 3 பேர் தான் வாழ்றேன். ஆனால் வாழ்க்கையில் நான் எப்படியோ ஜெயிப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. 30 வயசு ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணுவேன். நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் ஒரு காமெடி எப்படின்னா போயிடலாமா, விஜய் டிவினுக்குன்னா போயிட்டு எப்படின்னா நம்ம எல்லா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட மூலியமா சொல்லி இவன் எங்கே வளர்ந்துருவான்னு சொல்லி டாமினேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க மோஸ்ட்லி. இப்போ சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் நடிச்சிட்டு இருந்தீங்க படங்கள்லாம். ஆமாம், இப்பயும் நான் நிறைய பேர்கிட்ட எல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கேன். இப்பயும் நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நிறைய பேர் நீயாடா இங்கே ஒர்க் பண்ணுற, எப்படி ஜாலியாக இருந்த ஒரு பர்சன் நான். இப்போ நான் இப்படி உடஞ்சி போய் உக்காந்து இந்த இடத்துல நான் உக்காந்துறேன்னா அங்கேயும் எனக்கு நிறைய சண்டைங்க வருது, ப்ரெஷர் கொடுக்குறாங்க எனக்கு. ஆனால் அவங்கன்னா இப்போ வந்தவங்க தான், எப்பயோ செப்பலில் கல்ல ஒர்க் பண்ணுறவங்க தான். அவங்களே சொல்லிட்டாங்க, இவனுக்கு கேமராவில் தான் ரொம்ப பண்ணுறதுல எல்லாமே இருக்குது, இப்போ ஷூட்டிங் போக முடியாமல் இருக்கிறதுனால இவன் கஷ்டப்பட்டு இருக்கான். நீங்கள் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, இல்லை வேற யாராவது உங்களை ஆதரவு கொடுத்து ஏய் நீ நல்லா வருவடா, கவலைப்படாத, நிச்சயமாக ஒரு நாள் பெரிய ஆளாக வரு அப்படின்னு சொன்னவங்க யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்கண்ணா. அது சொன்னால் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ராஜேஷ்ண்ணன், அரவிந்த் அண்ணன், ராஜா ராணியில் கூட ஏதோ ஒன்றுல நடிக்க வைன்ஸ் ஆஃப் சீனில் வருவேன். அந்த இடத்துல அந்த லவ் ஃபெயிலியர் கஷ்டப்படும் போது அதுலேருந்து அங்கேருந்து அந்த கூட்டத்தில் வாங்கிட்டு வரா மாதிரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு கடவுள் புண்ணியத்தில் எப்படின்னாவும் ஒன்றுத்தில் ரீச் ஆகிடுமோன்னு எனக்கு அது ஒரு இது இருக்குது. சரி, இப்போது படங்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தோம், சின்ன சின்ன ரோல் வந்தது, சினிமாவுக்கு கேமராமேன், அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலைக்கு போயிட்டு நான் இப்பயும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்குமே ஆஃபீஸ் ஏசிஎஸ் அங்கேயும் நிறைய பேர் ஸ்ட்ரகிளிங் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. போய் நேரமும் வண்டி ஏறும்போது இறக்குங்க சொல்லுவாங்க மேனேஜருங்கன்னா. எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போய் தான் ஆவேன். எங்கள் பாபு அண்ணா இருக்கார், அவர் அண்ணன் தான் கூடுவேன், சாருன்னு கூட அண்ணன். எனக்கு எவ்வளோ பேர் ஆளாக இருந்தால் கூட எனக்கு அந்த அண்ணன்னு கூப்பிட்டாலே அது அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தான். அவர் அவ்வளோ பெரிய ஆள். அவர் கூப்பிட்டே சொல்லியிருக்காரு, என்னை வந்து இவனை கரெக்டாக ஷூட்டிங் அனுப்பணும், சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கேன், பொருளுங்களை நான் அவ்வளோ பாதுகாப்பு, எல்லா லேக்ஸ் கணக்கில். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து கார் வாஷ் பண்ணுற கம்பெனிலாம் ஒர்க் பண்ண? ஆமாம், கார் கம்பெனி, மான்சுரோ கம்பெனியில் வந்து வாட்டர் வாஷ் எல்லாத்தையும் நான் அடிபட்டு வந்திருக்கேண்ணா. அங்கன்னா ஒரு வண்டிங்க பார்க்கும்போது எப்படா நம்மளும் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு காரணம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து என்னன்னா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது, யார் காசும் கூட ஏமாற்றி வாங்கக்கூடாது. எனக்கு அது நான் எல்லாரும் கொடுத்து தான் பழக்கம். என்னை டெர்மினேட் பண்ணி நிறையா சொல்லியிருக்காங்கண்ணா, மாரி மெச்சிருக்காங்க. அதனால் நான் கண்டுக்க மாட்டேன். தப்பு பண்ணலைன்னு அந்த கடவுளுக்கு தெரியும். இப்போது நீங்கள் பேசும்போது விஜய் சேதுபதி அவர்கள் பற்றி சொன்னீங்க, கூட்டத்துக்குள்ளே கூட என்னைய கூப்பிட்டு. அதானே இப்போ அந்த படத்தில் நான் அந்த சீன் நடிக்க சொன்ன விஜய் அண்ணா என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, என்னை யாருன்னு தெரியுதானான்னு கேட்டேன். அண்ணா டேய் நீயாடா அப்படின்னு சொல்லி என்னை எல்லாரும் முன்னாடி கட்டி பிடிச்சார். அவர் பேசுகிற அர்த்தங்கள், அவரும் கஷ்டப்பட்டு தான் உள்ளே டெர்மினேட் பண்ணி உள்ளே வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வால்பேப்பரே அதுதான், அவர் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன், விஜய் சேதுபதி. அந்த ஸ்டேஜில் நடந்த மூமெண்ட் சொல்லுங்களேன். நல்ல ஒரு டைப்பு. என்னை வந்து குண்டான் தான் கூடுவார், குண்டா வாடா, அதுதான் அவரோட. சரி, எனக்கு ஒரு ரம்மி படத்துலேருந்து நான் அவர்கிட்ட சரி இந்த ஞாபகம் இந்த படத்தில் பா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த ஒரு டைலாக், அந்த டைலாக் நீ விடவே மாட்டியா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் அந்த படத்தில் வந்து சரி எனக்காக அந்த ஒரு வாட்டி சொல்லுங்க சார்
அது பா அப்படின்னு அவர் சொல்லும் போது என் கூட ஜாலியா பேசுவாரு. அது தெரியுமா? சினி ஃபீல்ட்ல இருக்க எல்லாருக்குமே இப்ப நீங்க செருப்பு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறது தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்துன்னு தான் இருக்காங்க. ஏன்டா ஒண்ணு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து எல்லாம் கேமரானா வாங்கியிருக்காங்க. அவங்களும் வந்து கூப்பிட்றேன் மச்சான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் வாழ்க்கையில எப்போ ஸ்டெப் எடுப்போம்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வாய்ப்பு எதனா ஒரு படத்துல நான் கட்டுதான் பிச்சைக்கார வேஷம் போட்டாலும் நான் கண்டிப்பா அதுல எவ்வளோ பெர்ஃபார்ம் கொடுக்கணுமோ அது கொடுத்து நான் என்னால டாப்லயும் வர முடியும். எவ்வளோதான் அடி மிதிப்பட்டாலும் நான் ஜெயிக்கவும் முடியும். எனக்கு தைரியம் இருக்கு. எங்க அம்மாவோட சப்போர்ட் இருக்கு. எனக்கு எங்க அம்மா இல்லைன்னா நான் இல்லை. அவ்வளோதான். எதனால வந்து நம்ம வேற ஏதோ ஒரு ஃபீல்டுல நமக்கு நிறைய வேலைகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் நிறைய வேலை பார்த்துருந்தீங்க. ஆனா என் செருப்பு கடையில போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இல்ல அது வந்து என்னன்னா இப்ப என் தங்கச்சி பாவம் எங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ஆனா முடியல. அவளும் ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு 10,000 ரூபாய் நம்ம கொடுக்கலாம். ஆனா இந்த காலத்துல 10,000 ரூபாய்னா கண்ணு முடிதத்துக்குள்ள காலியா வர என்சே ஓகே. ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பாவம். அவ்வளோ ஒரு மனுஷி தானே. நீங்க இப்போ வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஓகேவா இருக்கா? இல்ல இதுல இருந்து நம்ம சீக்கிரம் வெளியில வரணும்? இல்ல நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர்கிட்ட நான் ட்ரை பண்ண வர கஸ்டமர் நானும் கஷ்டப்படுறேன் கூப்பிடுங்க. நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட்டும் வராங்க. சின்ன சின்ன நடிக்கிறவங்க கிட்ட நான் எல்லாருக்கிட்டே சிரிச்சு பேசுறேன்னா அந்த மூஞ்சி காமிக்கிறது தானே நம்மளுக்கு பிடிக்க என்ன சொல்றாங்க எல்லாருமே? என்ன சொல்றாங்க? ஓகே நான் பண்றேன். ஆனா எல்லாரும் எவ்வளோ பேர் ஆளா இருந்தாலும் இந்த பண்றேன்னு சொல்லுவாங்க தவிர இழுத்துட்டு போறதுக்கு வா பண்ணலாம் அப்படின்னு எல்லாம். இப்போ நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்போ இந்த வேலைக்கு போறத வீட்டில் சொன்னீங்களா? அம்மா கிட்டலாம் சொன்னீங்களா? அவங்க ஓகே சொல்லி தான் நீங்கள் இந்த செருப்பு கடைக்கு வேலைக்கு போனீங்க? இல்லை எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு, செப்பல் கட்டலன்னா வேலை செய்வியாடா அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்லம்மா இப்போதைக்கு எங்கேயுமே வேலை இல்லை. சரி போவோம். இங்கே இருந்தால் பாவம் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நான் வீட்டில் இருந்தால் அவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. அவங்க சைலண்டாக இருந்தாலே கண்டுபிடிச்சிடுவேன். எங்கள் அம்மா ரொம்ப ஸ்லோவாக பேசினாலே அழுதாங்க, மனசுக்கே அழுவாங்க. இப்போ நம்ம இங்கே வேலை பார்க்குற உங்கள் நண்பர்கள் இப்போ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆமாம் சொல்கிறாங்க எல்லாம். இப்போ அருண் கிட்ட கிம்பிளா ஆப்ரேட்டராக இருக்காரு. அவர்கிட்டயே நான் சொல்லிட்டு இருக்கேன். அருண்கிட்டயே நான் கேட்டுட்டு இருக்கேன். மச்சான் ஒரு அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டு போடா மச்சான், அங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, அப்போ இந்த உடம்புனால தான் எல்லாரும் என்னை டெர்மினேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனால் இந்த உடம்பு வச்சே நான் ஒரு நாள் பெரிய ஆவேன். அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு வேதனையாக இருக்கும். ஏன் என்னோட உடம்பு வச்சு ஏன் நீங்கள் வந்து கார்னர் பண்ணுறீங்க? அவங்க வந்து என்னன்னா டைமிங் நான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவேண்ணா. கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாலும் வேலை கரெக்டாக இருக்கும். ஸ்லோவாக பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பயம் இல்லைண்ணா. வந்துட்டா நம்ம தான் எல்லாத்தையும் நம்ம பண்ணோம். இப்போ நிறைய பேர் வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய சாதாரண எளிய மக்களுக்குலாம் போய் எல்லாருக்கும் உதவி பண்ணி. சில பேர் பேசுவாங்கண்ணா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு மூஞ்ச லட்சம் மாதிரி பேசிடுவாங்க. கேட்டே அந்த மாதிரி உதவி கேட்டிருக்கீங்களா இப்போ வச்சு? ஆனால் நான் கேட்டாலும் அது சரிடா அவ்வளோதான் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் நானும் ட்ரை பண்ணின்னு தானே இருக்கேன். எல்லாரையும் பார்க்குறேன். டீகளில் எல்லாரையும் பார்க்குறேன். எல்லாரும் பார்த்து எல்லார்கிட்டையும் சொல்லின்னு தான் இருக்கேன். எனக்கும் எப்போ ஆரம்பிக்குதுன்னு நானும் தெரியல. 30 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அந்த 30 வயசுக்குள்ள நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அது அடிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்னோட ப்ராப்பர்ட்டி கரெக்டாக போயின்னு இருக்கோம். கரெக்டாக போயின்னு ஒர்க்கு நடிப்பு எல்லாமே அப்படியே வாழ்க்கையில போராடணும், ஜெயிக்கணும், சினிமாவில் ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கலைஞனுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு வழிகள், இவ்வளோ வேதனைகள் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கும் கொஞ்சம் ஒரு ஜர்க் அடிக்க தான் செய்யுது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், உங்களுடைய நல்ல மனசுக்கு உங்கள் அம்மாவோடைய அந்த பவர் இருக்குல்ல, என்னதான் இருந்தாலும் ஆயிரமே இருந்தாலும் என்ன நடந்தாலும் நீ ஜெயிச்சிரோடா அப்படின்னு அம்மா சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அது நம்மளை வந்து எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். ஒரு கட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது சீக்கிரமே உங்களுக்கு அந்த நேரம். எங்க அம்மா கிட்ட இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறது ஒரே வார்த்தை, என் பையன் நல்லா இருக்கணும். அவங்க அழுவாங்க. அழுவும் போது அழுவாதம்மா அழுவாத நடக்கும். எங்க அம்மாவுக்கு பிளாக் கலர் கார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்க அம்மாவுக்கு கூடிய விஷயத்துல அந்த பிளாக் கலர் கார் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன். எங்கள் அம்மாவுக்கு அதை நான் ப்ரெசனாக கொடுப்பேன். சம்பாரிச்சுலாம் ஒரு வாய் கொடுக்குற ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. நிச்சயமாக வந்து இன்றைக்கி நீங்கள் கண் கலங்கி நீங்கள் வந்து அம்மாவுக்காக ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க.
இந்த இந்த வருத்தம் இந்த வேதனை எல்லாமே வந்து சீக்கிரமே வந்து சந்தோஷமா மாறும். அம்மாவுடைய பிளெஸிங்ஸ், அம்மாவுக்கு நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் அவங்களுக்கு நீங்க ரொம்ப சீக்கிரமே அதை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இறைவன் துணை இருக்கட்டும் அப்படிங்கிறதான் வேண்டுதலா வச்சுட்டு இவ்வளவு நேரம் எங்களுக்காக நீங்க வேலையும் முடிச்சுட்டு வந்து அறக்க பறக்க உட்காந்து எங்களுக்காக நீங்க பேசி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். எல்லா கவலைகளும் நம்மளை விட்டு சீக்கிரமே தூர ஓடிடும். அம்மா உங்களை நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. அது ரொம்ப சீக்கிரமே நடக்கும். வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ. நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.